ஹல்லேலூயா. காரணம், பிள்ளைகள் என்பவர்கள் கர்த்தரால் வரும் ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். இந்த சுதந்திரம் யாரால் வந்தது? கர்த்தரால் வந்தது. கர்த்தரால் வந்த சுதந்திரத்துக்கு கர்த்தர் நிச்சயம் என்ன கேட்பார்? கணக்கு கேட்பார். கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. கணக்கு கேட்பார். கர்த்தரால் வர சுதந்திரம். எனவே இந்த பொல்லாப்பு நிறைந்த உலகம் எவ்வளவு ஒரு வேதனை நோக்கி, அழிவை நோக்கி இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம், பார்க்கிறோம், கேட்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். முதலாவது நாம எதுக்காக ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னா, 89வது சங்கீதம் அதனுடைய 33வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமல், கிருபையை அவனை விட்டு விலக்காமல், என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமல், கிருபையை அவனை விட்டு விலக்க மாட்டேன். தாவீதை குறித்து, தாவீதின் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். 29ல பாருங்க, அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் பிள்ளைங்க தப்பு பண்ணா நான் தண்டிப்பேன். 32ல சொல்றார், தண்டிப்பேன். 33, ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்க மாட்டேன். சவுலை விட்டும் அவன் சந்ததியை விட்டும் எது விலகிச்சு? கிருபை விலகிட்டு. தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, உன் பிள்ளையை விட்டு நான் கிருபை விலக்க மாட்டேன். தாவீது உடனே தேவ சமூகத்தில் போய் சொல்றார், உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. நம்ம முதல்ல செய்ய போகிற ஜெபம் இதுதான். ஆண்டவரே, என் பிள்ளை விட்டு கிருபை விலகிறவே கூடாது. ஆமென். கிருபை விலகிடக்கூடாது. அவன் தப்பு பண்ணா அல்லது அவ தப்பு பண்ணா நீங்க சிட்சிங்க ஆண்டவரே, நீங்க தண்டிங்க ஆண்டவரே. அந்த உரிமையை கொடுக்கணும். கிருபையை மட்டும் விலக்கிறாதீங்க. கிருபை விலகினால் தீபம் பாதியில் அணையும். கிருபை விலகாதிருந்தால் வாழ்க்கையின் ஓட்டம் பூரணமாகும். ஆமென். கிருபை விலகிடக்கூடாது. அப்படியே கண்களை மூடி இப்போ நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போறீங்க. உங்க பிள்ளைகளுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. என் பிள்ளை, உங்க பிள்ளைங்க பேரை சொல்ல. கிருபை விலகிடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், அவன் கிருபையில தான் நிக்கிறான். அவன் ஞானத்துல நிக்கல, பலத்துல நிக்கல, கிருபையில தான். கிருபையில தான். கிருபை விலகிடக்கூடாதப்பா. கிருபை விலகிற புத்திரமாக்கியதுக்காய் காத்திருக்கிறவர்களை விசுவாசத்தோடு நீங்க சொல்லி, இப்பவே சொல்லி ஜெபம் பண்ண தொடங்கிருங்க. உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். பெற்றோர் சொல்லுங்க, நீர் தந்த பிள்ளையை விட்டு கிருபை விலகாதிருப்பதாக. காத்திருக்கிறவங்க சொல்லுங்க, நீர் தரப்போகிற பிள்ளையை விட்டு கிருபை விலகிடக்கூடாது. ஒவ்வொருத்தர் பேரை சொல்லுங்க. கிருபை விலகக்கூடாது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் விலகினாலும் கிருபை விலகிடக்கூடாது. கிருபை விலகிடக்கூடாது. கிருபை விலகிடக்கூடாது. கிருபை விலகிடக்கூடாது. கிருபை விலகிடக்கூடாது. கிருபை விலகிடக்கூடாது. ஆமென். தாவீது கேட்க சொன்னீங்களே, அவனை விட்டு நான் கிருபை விலக்க மாட்டேன். அப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, எங்க பிள்ளைங்களை சிக்ஷிக்கவும் சீர்படுத்தவும் இந்த முழு உரிமை நாங்க உங்களுக்கு தரோம்பா. உங்க பீடத்துல வைக்கிறோம்பா. கிருபையை மட்டும் விலக்கிறாதீங்கப்பா. கிருபையை மட்டும் விலக்கிறாதீங்கப்பா. கிருபையை மட்டும் விலக்கிறாதீங்கப்பா. கிருபையை மட்டும் விலக்கிறாதீங்கப்பா. என் பிள்ளைக்கு வாழ தெரியாதுப்பா. கிருபையை விலக்கிறாதீங்கப்பா. அப்பா, கிருபையை விலக்கிறாதீங்கப்பா. கிருபையை விலக்கிறாதீங்க ஆண்டவரே.
கிருபையை விலகாதிருப்பீராக. கிருபை உண்டாவதாக. தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்வேன் என்று சொன்னவர் கர்த்தாவே கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. கிருபை விலகாதிருப்பதாக, கிருபை விலகாதிருப்பதாக. எங்க பிள்ளைங்கெல்லாம் கிருபையில நிக்கணும்பா, கிருபையில வாழணும் ஆண்டவரே, கிருபையில களி கூறணும், கிருபையை சிந்திக்கணும். கர்த்தர் கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்ததாக ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். 2 சாமுவேல் 9:12. மேவிபோசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள முந்தின வசனத்தை வாசிங்க. சீபா ராஜாவை நோக்கி, கடைசி வசனத்தை வாசிங்க. மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் 13. மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நான் வாசிக்கிறேன். நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமில், இந்த மேவிபோசேத் நமக்கு தெரியும், யோனத்தானுடைய மகன். ராஜாவின் கண்களில் கிடைத்த தயவுனால ராஜாவின் பந்தியில நித்தம் அமருகிற பாக்கியத்தை பெற்றான். நம்ம அடுத்து ஜெபம் பண்ண போகிற முக்கியமான காரியம் என்னன்னா, நம்முடைய தலைமுறையினர் நம்முடைய ராஜாதி ராஜாவின் பந்தியில இருக்கணும். ஆமே, பந்தியில இருக்கணும். நாம தேவ சமூகத்திலே உடன்படிக்கைக்கு உட்பட்டு கர்த்தருடைய பந்தியில நாம் அமருகிறது போல அடுத்த தலைமுறையினர் இருக்கணும். அசுத்த பந்தியில் அல்ல, அவருடைய பந்தியில, தேவ சமூகத்துல அவருடைய பந்தியில நித்தம். இதற்கு என்ன விளங்குனது தெரியுமா? ராஜாவின் தயவு விளங்கினது, தயவு விளங்கினது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், வளர்ந்துருக்கலாம். என் பிள்ளை அந்த ஸ்தானத்தில் இருக்கிற இந்த எல்லாம் நல்லது, பிள்ளைங்க வாழ்ந்திருக்கணும். அது எல்லாவற்றை விட மேல என் பிள்ளை கர்த்தருடைய பந்தியில இருக்கிறான், என் பிள்ளை கர்த்தருடைய பந்தியில இருக்கிறான், என் மகன் கர்த்தருடைய பந்தியில, என் மகள் கர்த்தருடைய பந்தியில. இது ரொம்ப முக்கியம். காரணம், அந்த பந்தியில் இருக்கிறவர்கள் தான் இங்கே அவரோடு பந்தியில் இருப்பவர்களே அங்கும் அவரோடு பந்தியில் இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடி அந்த தயவை என் பிள்ளை மேல வைங்கப்பா, அந்த தயவை என் பிள்ளை மேல வைங்கப்பா. என் பிள்ளை உங்க சமூகத்துல இருக்கணும், கர்த்தருடைய பந்தியில இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரை இழுத்துக்கொள்ளும், ஆண்டவரே இழுத்துக்கொள்ளும்பா. ஆமென். பிரியமானவர்கள், ஒரு செகண்ட் கவனிங்க, ஒரே ஒரு செகண்ட். சாரி, பிரேயர்ல டிஸ்டர்ப் பண்றதுக்கு வந்து ஒரே ஒரு செகண்ட். மூத்த பையன் அப்பா கூட பந்தியில இருக்கிறான், இளைய பையன் பன்றிகள் நடுவில் இருக்கிறான். இது எவ்வளவு வலி தெரியுமா, எவ்வளவு வேதனை தெரியுமா? அந்த சர்க்கிளுக்கு வெளியே இருக்கிறவங்க குற்றங்கள், அவன் அவன் அப்படி வாழ்ந்தான் இப்படி வாழ்ந்தான். ஆனா வலிக்கிறது யாருக்கு தெரியுமா? தகப்பனுக்கு தான். ஆமே, ஏன்னா பையன், ஆமே, பையன் நல்ல பையன் கெட்ட பையங்கிறது ரெண்டாவது, முதல்ல பிள்ளை. ஆமே, எவ்வளவு ஏக்கத்தோடு இருப்பார். ஆமே, நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்கவே கூடாது. அதுக்கு என்ன என்ன விளங்கணும், என்ன வெளிப்படணும்? யாருடைய தயவு? அதான் கெஞ்சணும், ராஜாவின் தயவு. கைகளை உயர்ச்சி. எங்க பிள்ளைங்க எங்க இருந்தாலும், நீங்க எங்க வச்சிருந்தாலும் உங்க பந்தியில இருக்கணும், உங்க பந்தியில இருக்கணும், நித்தம் இருக்கணும், நித்தம் இருக்கணும். எசப்பா, 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 உங்க தயவு, தயவு மேவிபோசேத்தை தூக்கிட்டு வந்துச்சேப்பா. எங்க பிள்ளைங்க அப்படி யாராவது துன்மார்க்கமாய் தூரமா இருந்த தூக்கிட்டு வரட்டும்பா. நித்தம் ராஜா சமூகத்துல பந்தியில என் பிள்ளைங்க இருக்கணும், பிள்ளைங்க இருக்கணும், பிள்ளைங்க இருக்கணும், பிள்ளைங்க இருக்கணும். ஷாலாபா தூடாரா பாலா காராபா, பிள்ளைங்க இருக்கணும், பிள்ளைங்க இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக. நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும் போதே பார்க்க ஆரம்பிச்சிருங்க, பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆமா, நீங்கள் அமர்ந்த அதே இடத்துல, நீங்கள் அமர்ந்து பந்தியிலே பந்தி ஆசரித்த அதே இடத்துல உங்க பிள்ளைங்க, உங்க தலைமுறைங்க வந்து அதே பயபக்தியோடு ஹல்லேலூயா
அப்பா இதுக்கு உங்க தயவு வேணும். உங்க தயவு இல்லைன்னா இல்ல. நீர் உங்க முகத்தை மறைத்து கொண்டா நாங்க இல்லாம போயிருவோம்ப்பா. உங்க தயவு வேணும். எங்க பிள்ளைங்க இருக்கணும், தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி என்று அறியப்படணும். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளோ அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம் என்று ஏசாயா 8 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் குடும்பங்களிலே நிறைவேறுவதாக நிறைவேறுவதாக. உங்க தயவு தூக்கிட்டு வரட்டும். உங்க தயவு தூக்கிட்டு வரட்டும். உங்க தயவு எடுத்துட்டு வரட்டும் ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 27வது அதிகாரத்துல, thank you Jesus, ஹல்லேலூயா, 11வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என் மகனே என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. ஆமென். நம்ம பிள்ளைகளுக்கு பரலோக தகப்பனை சந்தோஷப்படுத்தத்தக்க ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். இந்த ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்முடைய பிள்ளைங்க ஞானம், அது அறிவு என்பது என்ன அப்படின்னா, இப்போ புரியும்படி சொல்லணும்னா, எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரையும் நாம் படிக்கிறது அறிவு. எந்தெந்த கொஸ்டினுக்கு எந்தெந்த ஆன்சர் எழுத வேண்டும் என்று அப்ளை பண்றது தெரியுமா? இதான் ஞானம். எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா அதை எதை எங்க சொல்லணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும் என்பது அறிவு. அறிவு. நான் கற்றுக்கொள்ளுகிறேன் தெரியுமா? அது அறிவு. அதை நான் கை கொள்ளுகிறேன் தெரியுமா? அது ஞானம். ஆமா. எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, யார்கிட்ட எப்படி நிற்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும். ஏன்னா யார் எப்படி பழகுறாங்கன்னே தெரியாது. சில பிள்ளைங்க நல்லா வளருவாங்க பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது மூட்டி விடுவாங்க, ஏன் நாங்கெல்லாம் பைக் வாங்கிட்டோம் நீ இன்னும் பைக் வாங்கல பாரு. அந்த இடத்துல பிள்ளைக்கு தெரியணும், ஞானம் வரணும். என் ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, ஏன்னா இதுவரை எங்கள் அப்பா அம்மா நல்லா தான் வளர்த்திருக்கிறேன், எனக்கு என்ன தேவையோ அதை வாங்கி தரேன். இந்த ஞானம் பிள்ளைங்களுக்கு வேணும். ஆமென். யாக்கோபு 1 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் எவனாகிலும் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாது. அப்போ கேட்க சொல்லி இருக்கிறார். கேளுங்க, தேவனிடத்தில் கேட்க கடவுள். நம்ம கேட்கணும். பிள்ளைங்க நம்ம சொல்லி கேட்பாங்க, ஆனா பிள்ளைங்களுக்காக நம்ம அட்வான்ஸா கேட்கணும். ஆண்டவர் எந்த இடத்துல சில பெரியவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். சாலமோன் கேட்டானே, எனக்கு ஞானத்தை கொடுங்க, என் பிள்ளையும் கேட்க வைங்கப்பா, ஞானத்தை தாங்க என்று. எல்லாரும் கைகளை உயர்ச்சி, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை, என் பிள்ளை உங்களை சந்தோஷப்படுத்தணும்பா. ஆமென். என் பிள்ளை உங்களை சந்தோஷப்படுத்தணும். இந்த ஒரு அதுக்கு வேண்டி ஞானத்தை கொடுங்க, அதுக்கு வேண்டி ஞானத்தை கொடுங்கப்பா, அதுக்கு வேண்டி ஞானத்தை கொடுங்க, அதுக்கு வேண்டி ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை இறுதி, என் பிள்ளை உங்களை சந்தோஷப்படுத்தணும், என் பிள்ளை உங்களை சந்தோஷப்படுத்தணும், என் மகன் உங்களை சந்தோஷப்படுத்த, இப்படி சொல்லி கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரே என் பிள்ளைய பார்த்து நீங்க மகிழணும், அதுல நாங்க களி கூறணும், அதுல நாங்க களி கூறணும், அதுல நாங்க களி கூறணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஞானவானாக்குங்கப்பா, ஞானவானாக்குங்கப்பா, ஞானவானாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே சில காரியங்கள் எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாம இருக்கிறாங்க, அதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. இல்ல, எது நம்மளை பாதிக்கும் அது வேண்டாம், எது நம்மளை வளர்த்தோம் அது வேணும். இப்படி பகுத்தறியத்தக்க நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா. ஆத்மாவுக்கு சேதம் வருவிக்கிற எல்லாவற்றுக்கும் விலகி இருக்கத்தக்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே.
ஞானத்தை கொடுங்கப்பா. ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்த பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் இப்படி செய்ய போகிற தயவுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென், ஆமென். அதோட கூட தான் ஒரு வார்த்தை இருக்கிறது. 1 சாமுவேல் 2:26 சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். அதுக்கு தேவ ஞானம் தேவை, தேவ ஞானம் தேவை. இதுக்கு இப்போ நம்ம எல்லா பாயிண்ட்டை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் இதெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு இந்த டே அதுக்குன்னு ஒதுக்கி இந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான காரியம். ஆமாம், இன்னும் ஒரு 2-3 காரியத்துக்காக கூட ஜெபம் பண்ணிட்டு செய்தி கேட்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 13-14 வசனங்களிலே, வாலிபர்களே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் எழுதுகிறேன். 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு. இப்போ நம்ம அடுத்து ஜெபம் பண்ணுவோம். என் பிள்ளை ஜெயிக்கணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. பாவத்தை ஜெயிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுடைய பெரிய பிரச்சனை டிப்ரெஷன். கடந்த நாள் ஒரு பிள்ளை வந்திருந்தா, ஆமா, அப்படி கையெல்லாம் அப்படி ஆடிட்டே இருக்கு, டிப்ரெஷன்ல, வலி. நல்லா படிக்கிற பிள்ளை, காலேஜில் கொண்டு விட்டாங்க, ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவளை ஒதுக்கி. ஆமாம், இது சில பிள்ளை ஒதுக்கிடுவாங்க. ஏன் ரீசனே கிடையாது. எல்லா சீசன்லையும் இது உண்டு. சிலர் ஒதுக்கப்படுவாங்க. அது யாரும் பேசாம ரொம்ப இதெல்லாம் மேற்கொள்ளணும். ஆமே, ஒரு இடத்துல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். இப்போ ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும். அப்படி நல்ல ஜாலியாக வளர்ந்துட்டு இருப்பாங்க. சிலர் பாருங்க, சிலர் வெளியூர் போகிறதுனால ஸ்கூல் மாற்றுவாங்க. ஸ்கூல் மாத்துறதுல பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. சத்துரு எப்படி வீக்காக்கலாம் என்பதில் குறியா இருப்போம். காரணம், ஆண்டவருடைய சந்ததி அல்லவா. பிள்ளைங்களை அது மன அழுத்தத்தை என் பிள்ளை ஜெயிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஜெபம், இதெல்லாம் வச்சு ஜெபம். நம்ம ஆண்டவரே நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, அதுக்கு முந்தின நாள் தான் ஜெபம் பண்ணுவோம். உடனே ஃபாஸ்ட் இல்லை, என் பிள்ளை என்ன வீக்னஸ், இதில் வீக்காக இருக்கிறான், நம்ம உடனே தேவ சமூகத்தில் முதல்ல வைக்கணும். ஏன்னா கர்த்தர் தந்த சுதந்திரம் இல்லை. ஒரு காரை வாங்குறோம், கார் ரிப்பேர் ஆகிட்டு எங்கே கொண்டு போவோம்? எந்த ஒர்க் ஷாப்புக்கு? எந்த கார் ஒர்க் ஷாப்புக்கு? எங்கிருந்து வாங்க? கம்பெனிக்கு தான் கொண்டு போவோம். கம்பெனி கொண்டு போகாமல் வேற எங்கேயாவது கொண்டு போயிட்டு வந்துட்டா சொல்லுவோம், வேற எங்கேயாவது கொண்டு போனீங்களா? கம்பெனி தான் கொண்டு போவோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் என்ன நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வைக்கும்போது ஆண்டவர் அதுக்கான கிருபைகளை ஞானத்தையும் தருவார், பிள்ளைகளையும் பலப்படுத்துவார். ஆமாம், செடிக்கு கீழே இஸ்மவேலை படுக்க வச்சுட்டு தள்ளி போய் அழும்போது கர்த்தர் சொல்ல, பிள்ளை இருக்கும் இடத்தில் நான் சத்தத்தை கேட்டேன். ஆமே, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் பிள்ளைக்குள்ள உங்க வசனம் நிலைத்திருப்பதாக, எல்லா பொல்லாங்கனை ஜெயிக்கத்தக்கதாய் என் பிள்ளைய பலவானாக்குங்கப்பா. இந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க, பலவானாக்குங்கப்பா. என் பிள்ளை எதுல வீக்கா இருக்கிறானோ அதுல பலவானாய் மாற்றுவீராக. பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே என் பிள்ளைகளை பாதிக்கிற எந்த காரியத்தையும் மேற்கொள்ளுகிற பலத்தை கொடுங்கப்பா. பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பலப்படுத்துங்க. ஆண்டவர் இந்த காரியத்தில்
கொஞ்சம் மார்க் குறைஞ்சாலே என் பிள்ளை சோர்ந்து போறான், என் பையன் சோர்ந்து போறான். அப்படி யாராவது இருக்கிற பெற்றோரே கேளுங்க, பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவர், என் பிள்ளையால ஒரு தோல்வியை தாங்க முடியலையா ஆண்டவரை, பலப்படுத்துங்கப்பா. மேற்கொள்ளுகிற பலத்தை கொடுங்க, ஜெயிக்கிற பலத்தை கொடுங்க. ஜெயிக்கிற வாழ்க்கையில ஜெயிக்கணும், பரீட்சையில மட்டும் இல்ல, ஸ்கூல் காலேஜ் எக்ஸாம்ல மட்டும் இல்ல, என் பிள்ளை வாழ்க்கையில ஜெயிக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும். ஆமென். என் பிள்ளையின் சரித்திரம் தோல்வி என்று எழுதப்படக்கூடாது, என் பிள்ளைகளின் சரித்திரம் தோல்வி என்று எழுதப்படக்கூடாது. ஜெயம், 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 ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம், ஜெயம் என்று எழுதப்படுவதாக. சாத்தான் தோற்று போவானாக, சாத்தான் தோற்று போவானாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிசயம், அதிசயம். பிள்ளைங்க வாழ்க்கையில பலன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. கர்த்தர் கிரியை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக. எந்தெந்த பகுதியில் என் பிள்ளை பலவீனமாக, என் பிள்ளைகள் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ இப்பொழுதே தேவ பலன், இப்பொழுதே வசனத்தின் பலன். ஊடாரபா கரபலபரபா ஷாலபரபலபரபா பொல்லாங்கன் தோற்று போகட்டும். Jesus name, Jesus name. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. எல்லாரும் சத்தமா இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் பிள்ளை வாழ்க்கையில ஜெயிக்கணும், என் பிள்ளை வாழ்க்கையில ஜெயிக்கணும், என் பிள்ளை வாழ்க்கையில ஜெயிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. அப்படியே, அப்படியே, அப்படியே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் கிரியை செய்கிறார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். யோசுவாவே, திடன் கொண்டு பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்றவர். ரீபாலா காபாரா சேரே மாபரா. ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். இன்னும் ஒரே ஒரு காரியத்துக்காக ஆமென் நம்ம சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். 2 பகுதி வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆமென். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 26 முதல் 28 வரை உள்ள வசனங்கள். முதலாவது வாசிக்கலாம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். 27. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஆமென். யோசேப்பை குறித்த ஒரு துக்க செய்தியை கேட்டான், சோர்ந்துட்டான். பிள்ளைகளை குறித்த ஒரு தவறான செய்தி, ஒரு வேதனை கொடுக்கிற செய்தி எந்த பெற்றோராலும் கேட்க முடியாது. சின்ன விஷயம் போதும். ஆமென். உங்க பிள்ளைங்க கிளாஸ்ல சும்மா பேசிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னாலே அது பெற்றோருக்கு அவ்வளோ வலிக்கும். அழுதானாம் யாக்கோபு, அழுது கொண்டே இருந்தானாம். இப்ப காதுல வருது பிள்ளையை குறித்த நல்ல செய்தி. ஆமென். இன்னைக்கு காலையில் ஆண்டவரே எது எதெல்லாம் வச்சு ஜோமன்னு சொல்லும்போது இதெல்லாம் காட்டித்தான். பிள்ளைகளை குறித்து நாம என்ன செய்தி தான் கேட்கணும்? ஆமென். ஆண்டவரே, ஒரு தவறான செய்தியை என் காது கேட்கக்கூடாது, நல்ல செய்தி தான் கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சென்னையில் இருக்கும்போது தான் ஒரு சகோதரர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க மேடம் கூடுறாங்க. உங்கள் பையன் பக்கத்துலேயே இருக்கிற இல்லை, சரி நாளைக்கு வந்து எங்களை பாருங்க என்ன அப்படி சொல்லி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். நைட்டு 2 பேருக்கும் தூக்கம் இல்லை, அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க. கடைசியில் என்னன்னு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை, சும்மா என்கொயரி பண்ணிக்குதான். இதை இப்படியா சொல்லணும் பாருங்க. ஏன்னா வந்து நம்மளை குறித்த செய்தியில் நம்ம கேட்டு கேட்டு நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அவ்வளோதானே. ஆனால் பிள்ளைகளை குறித்து ஒரு செய்தி தாங்கவே முடியாது. வலது கரத்தை அப்படியே உயர்த்தி நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைய குறித்து ஒரு நல்ல செய்தியை நான் கேட்கணும். ஆண்டவர், இதுக்கு நீங்க தான் கிருபை செய்யணும். அப்படி நல்ல செய்தி கேட்கப்பட காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே
கூட இருந்தா. ஆமே. அப்பா, நீங்க என் பிள்ளையோடு இருப்பீங்கண்ணா, என் பிள்ளைகளோடு இருப்பீங்கண்ணா. எனக்கு வருகிற செய்தி நல்ல செய்தியாக தான் இருக்கும்ப்பா, நல்ல செய்தி. அதை எல்லாரும் உண்மையா 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 கேளுங்க. உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி கேளுங்க. ஆமே. இவன் இப்படி பண்றான், இவன் இப்படி பண்றாங்கிற ஒரு துக்கமான செய்தி வேண்டாம். உன் பிள்ளைகள் அது சத்தியத்துல நடக்கிறாங்கம்மா, நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க, எகிப்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறாங்கம்மா, நல்ல நிலையில இருக்கிறாங்க. ஆமே. இந்த நல்ல செய்தியை கேட்க வைங்கப்பா. ஏசாயா 54 சொன்னீங்களே, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று. ஆண்டவரே, என் பிள்ளைகளை குறித்த நல்ல செய்திகளை கேட்க வைங்கப்பா, கேட்க வைங்கப்பா, கேட்க வைங்கப்பா. ஆண்டவரே, வேலைக்காக பிள்ளை போற இடத்துல இருந்து நல்ல செய்தி வரட்டும்பா, படிக்க போற இடத்துல இருந்து நல்ல செய்தி வரட்டும்பா. ஆண்டவரே, நல்ல செய்தி வரட்டும்பா, நல்ல செய்தி வரட்டும்பா. ஆண்டவரே, சீயோன் கேட்டு மகிழ்ந்தது என்ற வார்த்தையின்படி கேட்டு மகிழும்படியான செய்திகள் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. கர்த்தர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி செபிக்கிறேன். ஆதியாகமம் 48:11. இதுல நோட் பண்ணி வைக்கிறீங்க நான் நம்புறேன். இதுக்காக நீங்க தொடர்ந்து நீங்க உங்க ஜெபங்களிலே நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். 48:11. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இஸ்ரவேல்னா யாக்கோபு யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன், முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். ஆமென். இதை நான் இப்படி சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, பிள்ளைங்க வாழ்க்கையில காண வேண்டிய எல்லா நன்மைகளையும் பார்க்க வச்சிருங்கப்பா. ஆமென். எல்லா பெற்றோருடைய விருப்பம் இதுவாக தான் இருக்கும். ஆண்டவரே, இன்னைக்கு இருக்கிற சரீர நிலைமை, குடும்ப சூழ்நிலை என்பது அடுத்த நேரத்தை குறித்து யோசிக்கக்கூடியது. ஆனால் கர்த்தர் யாக்கோபுக்கு செய்தது என்ன தெரியுமா? வெறும் கோலும் கையுமாய் போனவன தலைமுறையையும் தலைமுறைகளின் தலைமுறையும் பார்க்க வைத்தார். யாக்கோபு சொல்ற, நான் இது நான் உன்னை பார்ப்பேனே நினைக்கல யோசிப்பேன், ஆனா உன் சந்ததியும் காணும்படி என்ன நடந்ததும் தேவன் எனக்கு அருள் செய்தார். அப்போ இது தேவனுடைய அனுக்கிரகம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காண வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபையா என்னை பார்க்க வச்சிருங்கப்பா, என்னை பார்க்க வச்சிருங்கப்பா. என் சரீர நிலைமை உங்களுக்கு தெரியும், என் மன நிலைமை உங்களுக்கு தெரியும், என் குடும்ப நிலைமை உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, யாக்கோபுக்கு அருள் செய்தவரே, யாக்கோபின் தேவன் என் தேவன் பாட வச்சீங்களேப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் செய்யோ, அருள் செய்யோ. எங்க பிள்ளைங்களை பார்க்க வச்சீங்க. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில காண வேண்டிய எல்லா நன்மைகளையும் கண்டு களிகூற கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக, கர்த்தர் அருள் செய்வீராக, கர்த்தர் அருள் செய்வீராக, கர்த்தர் அருள் செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்வாருங்கிற நம்பிக்கையில நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் எங்கள் பரிசுத்த. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு கர்த்தர் நிச்சயமாய் அனுக்கிரகம் செய்வார்ங்கிற நம்பிக்கையில ஆமென் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. Glory.